ஆன்மீகம் டாக்ஸ் அன்பர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி எனக்கு. அ இந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு பலன்கள். உலகெங்கிலும் வாழக்கூடிய ஆன்மீகம் டாக்ஸ் அன்பர்களுக்கு என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில பலன்கள் குடுக்கப் போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் எல்லாத்தையும் கணக்கிட்டு, அதாவது ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, ராகு, கேது, குரு, சனி இவங்கலாம் ஆண்டு கிரகங்கள். ஒவ்வொரு ராசியிலையும் அதிகமான காலங்கள் எடுத்துக்கக்கூடிய கிரகங்கள். இவங்களோட நிலை என்னவா இருக்கு? இது உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் குடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, குருவுடைய பயிற்சி ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு தன்னுடைய உச்ச பலம் பெறக்கூடிய வீடான கடக ராசிக்குள்ள வரப்போறாரு. ஸோ குரு உச்ச பலம் பெறதில 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி பலம் பெறதில என்ன ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு தான் இங்கே இருக்கிறதுலே முழு சுபகிரகம்னு சொல்கிறது குருவை தான் சொல்லுவோம். ஸோ முழு சுபகிரகமான குரு பகவான் ஒரு உச்ச பலம், அவர் தனிச்சு சுய பலத்தோடு நிற்க போகிறார் இல்லையா? ஸோ அவர் ஒரு நல்லவங்க பலமாக இருந்தால் அந்த ஊருக்கே நல்லது அப்படின்ற மாதிரி, உலகத்துக்கே நல்லது நம்ம குரு பகவான் உச்சம் பலம் அடைகிறது. ஸோ அந்த வகையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பிராபவ ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி பலன்களை கொடுக்க போது நம்ம பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறேன். நீதி தவறாது சரியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, அறம் தவறாத சரியான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடிய கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிராபவ ஆண்டு மிக சிறந்த யோகங்களை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போது. குறிப்பாக சொல்லணும்னா, பொருளாதார நிலைகளில் உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. காரணங்கள் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு வந்துட்டார். நீங்கள் 7.5 சனி நினச்சி பயப்பட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் தான் உங்கள் ராசிக்கு ராசிநாதனாகவும் 12ஆம் இடத்து அதிபதியாக அவர் தனஸ்தானத்துக்கும் போயிருக்கிறாரு. 2ஆம் இடம் அப்படின்ட்டு 2ஆம் இடத்து சனி இப்போ பாத சனின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் பயப்படாதீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு சனி ராசிநாதன், அதுபோக ஸ்தான அடிப்படையில் 12ஆம் இடத்துக்கும் அதிபதி அவர் தான். அவர் 12ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துக்கு வர்றது விதிப்படி விதி, அதாவது விதி விலக்காக நம்மளோட ஜோதிட விதிப்படியும் பார்த்திங்கன்னா நல்ல யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய, பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அவர் அசுபராக இருந்தாலும் உங்களுடைய ராசினா இயற்கை அசுபர் சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன், ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதி. அவர் 2ஆம் இடத்தில் அமர்றது பொருளாதாரங்கள் மேம்பட போகுதுன்றதுக்கு இன்னொரு அடையாளமாக நம்ம பார்க்க முடியும். அதை விட இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களோட தொழில் ஸ்தானத்து அதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் சனி பகவானோட சேர்ந்து இருக்கிற நிலையில் தான் இந்த ஆண்டு துவக்கமே அமைஞ்சிருக்கு. தொழில்காரகனும் ராசிநாதனும் இணைவு பெற்று ஒரு சனியும் செவ்வாயும் இயற்கை பகையாக இருந்தால் கூட ஸ்தான அடிப்படையில் அவங்க 2 பேரும் ஒருத்தர் நட்பாயிடுறாங்க. அதனால் உங்களுக்கு தொழில் சார்ந்த நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட போகுது. வெளிநாட்டு பயணங்கள் கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுபோக இந்த நேவி, அப்புறம் மரைன் துறையில் கப்பல் பணி, இந்த கடல் சார்ந்த வணிகத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் குருவுடைய பயிற்சி இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் கடகராசிக்குள்ளே வரப்போகிறார். கடகராசி பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு 6ஆம் இடம், அது குருவுடைய உச்ச வீடு. குரு பகவான் முழு பலம் பெறக்கூடிய ராசின்றது கடகராசி தான். குரு முழு சுபகிரகம் இல்லையா? ஒரு நல்லவர் பலமாகிறது எல்லாத்துக்கும் நல்லதுன்ற அடிப்படையில் குறிப்பாக இங்கே கும்பராசிக்காரர்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. காரணம் என்னென்னா, அவர் உங்களுடைய தனஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக 6ஆம் இடமான கடகராசியில் உச்ச பலம் பெறுறது. அங்கேருந்து அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு கிடைக்கிறது, தனஸ்தானத்துக்கு கிடைக்கிறது. உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம், உங்களுடைய சொல்வாக்கு வெல்றது, உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒற்றுமைகள் ஏற்படக்கூடியது. இதுவரைக்கும் மனமுரண்பாடுகள், சங்கடங்கள், உறவுகளுக்குள்ள மன வருத்தங்கள்லாம் இருந்தால் சஞ்சலங்கள்லாம் நீங்கி எல்லோரும் ஒத்துமையாக போகிறீங்க அப்படின்றதுக்கு இந்த குருவுடைய பயிற்சி ஒரு காரணமாக இருக்க போகுது இந்த ஆண்டில். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கு பாக்கியங்களை செய்யக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சூரியனோட சேர்ந்து நிற்கிறாரு. 3ஆம் இடத்து சூரியன் யோக பலன்களை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். ஆண்டு துவக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பு அடுத்தடுத்து வர்ற காலங்களுக்கும் உங்களுக்கு வெற்றிக்கு ஒரு அடித்தளம் அமைச்சு கொடுக்கும் அப்படின்றதுனால இந்த கிரக காரணங்களை சொல்லிட்டு இருக்கோம். அதாவது ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது. 7ஆம் இடம்ன்றது களத்திரஸ்தானம். கும்பராசிக்கு 7ஆம் இடமாக வரக்கூடியது சிம்மராசி. அந்த சிம்மராசிக்கு அதிபதியான சூரியன் 3ஆம் இடம்னு மேசராசிக்கு வர்றாரு. 3ஆம் இடம் அப்படின்றது நம்மளுடைய விருப்பங்களாக குறிக்கக்கூடிய ஸ்தானம். திருமண ஸ்தானம் மற்றும் விருப்பங்களை குறிக்கிற ஸ்தானம் ஒன்னோட ஒன்று இணைவு பெறதுனால நிச்சயமான முறையில் தடைப்பட்டு வந்த காதல் திருமணம் கைகூடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதுபோக மனசுக்கு பிடிச்சவங்கள திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு காலம். அதனால தான் சொன்னேன் நான் ஏற்கனவே, அதாவது திருமணம் ஆகியிருந்தாலும் கணவன் மனைவி உறவில் சிக்கல் இருந்தாலும் அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்.
மேலும் பொருளாதாரத்திலையும் நல்ல முன்னேற்றம், தொழில் சார்ந்த நல்ல முன்னேற்றங்களும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்க போகுது. முருக வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை ஏழைகளுக்கு, இல்லாதவங்களுக்கு செய்துட்டு வாங்க. உங்கள் சக்திக்கு உட்பட்டு என்னென்ன செய்ய முடியுமோ அந்த தர்மங்களை, புண்ணியங்களை செய்யுங்க. அந்த தர்மமும், புண்ணியமும், பக்தியும் உங்களை எப்பயுமே காப்பாற்றிட்டு வந்துட்டுருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். மேலும் இந்த ஆண்டு கோச்சார கிரக நிலைகளில் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கு. அதை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய சொந்த காலில், சொந்த நட்சத்திர காலில் நிற்க போகிறாங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வியாழன் சுபகிரகமான குரு பகவான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவர் மிதுன ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் சுக்கிரன், அவரும் ஒரு முழு சுபகிரகம், குரு அம்சத்தில் இருக்கக்கூடியவர். அவர் மேஷ ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் இருக்கார். இன்னொரு பக்கம் சனி பகவான், நீதிமான், நியாயவான், அவர் வந்து எங்கே இருக்காருன்னா மீனத்தில் இருக்கார். மீனத்தில் அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார், தன்னுடைய சொந்த நட்சத்திரம், அவருடைய சொந்த நட்சத்திரம் அது. அதே மாதிரி நிழல் கிரகமான ராகு, ராகு கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் இருக்கார், அது அவருடைய சொந்த நட்சத்திரம். அங்கே தான் சந்திரனும் இணையப்பட்டு சதய நட்சத்திரத்தில் சந்திரனுமே நிற்கிறார். ஸோ இது அதே மாதிரி இன்னொரு நிழல் கிரகமான கேது, கேது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் தன்னுடைய நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் இருக்கார். ஸோ இப்படி எல்லா கிரகங்களும் தன்னுடைய சொந்த நட்சத்திர காலில் நிற்கக்கூடிய ஒரு வலுவான நிலையில் இந்த ஆண்டு துவங்கிறதுனால கண்டிப்பான முறையில் கிரகங்கள் நல்ல பலன்களை வாரி தான் கொடுக்க வேண்டிய ஆதிபத்திய பலன்களை வலிமையாக கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த அமைப்பு வந்து ரொம்ப அபூர்வமான அமைப்பு. எல்லா கிரகங்களும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் அமைஞ்சிருக்கிறது வந்து ஒரு உன்னதமான, அது கிரகங்கள் செய்யக்கூடிய பலன்களை ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக கொடுக்க போகிறாங்கன்றது தான். இப்போ நம்ம பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் கொடுக்கக்கூடிய பலன்கள் மல்டிப்புளாக இன்னும் வலுவாக ஆழமாக கிடைக்க போகுது அப்படின்றது தான் நான் சொல்ல விரும்புகிறது. நல்ல விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள்ன்றது பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆண்டு முழுதும் குரு சுபகிரகமான குரு பகவான் உச்ச வீட்டில் இருந்து நல்ல நிலையில் இருக்க போகிறார். குரு ஒருத்தர் உச்சம் பெற்றாலே போதும், உலகத்துக்கே நல்லதுன்ற அடிப்படையில் குருவுடைய பலம் நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்க போகுதுன்றதுனாலையும், ஏனைய மற்ற கிரகங்களும் ஆண்டு கிரகங்களும் சிறப்பான யோக நிலையில் இருக்கிறதுனால இந்த பிராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு மிக சிறந்த உன்னதமான யோகங்களை உலகத்துக்கே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது. அதனால் 12 ராசிக்காரர்களுக்கும் மிக சிறந்த ராஜயோக காலமாக இந்த ஆண்டு இருக்க போது எல்லோரும், எல்லா மக்களுக்கும் மனதில் அமைதியும் சந்தோஷமும் பெருக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த போர் பதட்டம், சண்டை சச்சரவு, விலைவாசி உயர்வு, ஒவ்வொரு நாட்டுக்குள்ள சங்கடங்கள், போராட்டங்கள், உள்நாட்டுக்குள்ள பிரச்சனைகள், இயற்கை சீற்றங்கள், இதெல்லாம் இந்த மாதிரியான நெகட்டிவான எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையுமே வந்து நிம்மதியும் சந்தோஷமும், குடும்ப ஒற்றுமையும், பொருளாதார முன்னேற்றமும், இருக்க சங்கடங்கள்லாம் தீர்ந்து நிம்மதியாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டை தூங்குவோம். கண்டிப்பான முறையில் கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ சந்தோஷம் மகிழ்ந்து கொண்டாடுறதுக்கு தயாராகலாம். இதெல்லாம் தாண்டி கோச்சார கிரகங்கள் இந்த அளவுக்கு சிறப்பான நிலை இருக்குது. அதே பட்சத்தில் உங்களோட தனிப்பட்ட ஜாதகமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுதா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுடைய தசாநாதன் யார், உங்களுடைய லக்னாதிபதி யார், தசா கிரகத்துக்கும் லக்னத்துக்கும் நட்பு கிரகமாக இருக்கா, பகை கிரகமாக இருக்கா, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் எதிர்வரும் காலங்கள் எப்படி இருக்குது, இப்படிதை பற்றி இன்னும் தனித்துவமான துல்லியமான பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் சரியான தெளிவுகளை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிக சிறந்த ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நானும் ஒரு உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி, இந்த புத்தாண்டு எல்லோரோட வாழ்விலையும் மகிழ்ச்சியையும் இறை அருளையும் கொடுத்து நம்மளை மேம்படுத்தும் அப்படின்றத நான் நம்புகிறேன். உங்களுக்கு அதை நான் வாழ்த்தா தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.